அனைவருக்கும் நேற்று வணக்கம். இன்று நான் வாசிப்பது நான் die drei Fragezeichen Petticoat entstehen. இது ஜெர்மன் மொழியில் die drei Fragezeichen என்றதாகும். ஆனால் இது ஒரிஜினலாக the three investigators என்றது அழைக்கப்படும். இது USA நாட்டிலிருந்து தான் வருகிறது. இது இப்போ 1964 ஆண்டிலிருந்து 1990 ஆண்டு வரை 3 வரிகள் செய்திருக்கிறார் வரிசைகள். அது ரேண்டம் ஹவுஸ், இத்துடன் பின்பு இன்னும் 2 நிகழ்வுகள் அது ஜெர்மன் மொழியிலும் 2011 ஆண்டிலும் வந்திருக்கிறது. இதில் 58 இப்படியான புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதே போல் அதில் 11 எழுத்தாளர்கள் இதனை வேலை செய்திருக்கிறார்கள். இது 1960 ஆண்டிலே இது ராபர்ட் ஆர்ட்ரூ மூலமாகத்தான் இது உருவாக்கி இருக்கிறார். இப்பொழுது இங்கே ஜெர்மன் மொழியிலே அது பிரிகாட்ஸ் யுஹான ஹென்கல் வைட்ஹோஃபர் என்று ஆகும். இவை இப்பொழுது வித்தியாசமான மொழிகளில் இது இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இது ரேவதாய் மார்க் என்றது அது ரேவிலிருந்து தான் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ முதல் புத்தகத்தின் பேர் த சீக்ரெட் ஆஃப் டெரர் காசல் ஆகும். அது மிகவும் ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ die drei Fragezeichen ஜெர்மன் நாட்டில் உதாரணமாக அதுக்கு ஒரு கலண்டர் இருக்குது, அட்வென்ட்ஸ் கலண்டர். அப்போ நீங்கள் அது ஒவ்வொரு நாளும் ஒரு உதாரணமாக என்ன நடந்திருக்கிறது அதை நீங்கள் கண்டுபிடிச்சா அது சரியாக கண்டுபிடிச்சா அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு லூஸும் கிடைக்கும், அது உங்களுக்கு அப்போ ஒரு விடை கிடைக்கும். அப்படித்தான் ஒரு முதலாம் நாள் அப்போ 2 நாள் அப்படி தடுத்து அப்படி செய்கிறது. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இருக்கிறது. இது இப்போ ஒரு ரேல்ஸ் டெஸ் ஃப்ளமிங்கோஸ் என்ற பேருடன் ஆகும். இதான் 2 உரையாடும். நன்றி, வணக்கம்.